வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோடு நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்கள் மேலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் திடீர்னு மோடி மேலே ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க? சந்திரசூட்டே நேரடியாக அதை விசாரிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன? இல்லை, நம்ம அது அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேரடியாக மத்திய அரசு அப்படிங்கிற இடம் வரும்போது அவரை தான் வைக்கணும். பிகாஸ் அவர் ஓகே சொன்ன பிறகு தான் அந்த ஃபைலே நகரப்போகுது. இது அடிப்படையில் என்ன ஜார்க்கண்டிலிருந்து போயிருக்கிறது அப்படின்னா, நீதிமன்றங்களை முடக்க பார்க்கிறார் மோடி அப்படிங்கிற ஒரு ஒன்லைனோட தான் ஜார்க்கண்ட் அரசு ஆளக்கூடிய ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அரசு போயிருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 12 தேதி வாக்கில் அங்கே சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் ஓய்வு பெற்று விட்டார். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஜார்க்கண்டுக்கு ஒரு தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்படவில்லை அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் போன டிசம்பர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு நீதிபதியே இல்லாம ஜார்க்கண்ட்ல ஹைகோர்ட் செயல்பட்டு இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் கேட்டா பொறுப்புன்னு அலாட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு ஃபுல் டைமா ஒரு ஜட்ஜ் இருந்து முழுவா பார்த்து போர்ட்ஃபோலியோஸ் அலாட் பண்ணி மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டரை மாற்றி இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பு நீதிபதிக்கு என்னவோ அதுதான் இருக்கும். நடுவில் ஒரே ஒரு முறை 15 நாள் ஒரே ஒருத்தர் ஜட்ஜாக இருந்தார். என்னென்னா டிசம்பரில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ரிட்டையர் ஆயிடுறாரு. ஆனால் ஒரு வாரத்தில் அடுத்த தலைமை நீதிபதி யாருன்னு கொலீஜியம் பரிந்துரை பண்ணுது. இதே ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான கொலீஜியம், உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை பண்ணுது. அந்த பரிந்துரையை கிட்டத்தட்ட 6 மாதமாக மோடி அரசு கிடப்பிலே போட்டுட்டாங்க. பரிந்துரையை ஏற்றுக்கல. ஜட்ஜ் இல்லாமல் இருக்குது. அந்த ஜட்ஜு ரிட்டையர் ஆவதற்கு, இதுக்கு அவர் ஹிமாச்சல் பிரதேஷில் இருந்தார்னு நினைக்கிறேன், ரிட்டையர் ஆகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அவரை ட்ரான்ஸ்ஃபரை அப்ரூவ் பண்ணுறாங்க. 6 மாதம் வச்சுருந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வராரு. 15 நாள் ஜட்ஜாக இருந்துட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்து 2.5 மாதமாக ஆள் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே நீதித்துறை அல்லது நீதிமன்றம் அது ப்ராப்பராக நடப்பதற்கான வழி இல்லாமல் அதை முடக்குவதற்கு, இப்போ எங்கள் மாநிலங்களில் பல முக்கியமான டெசிஷன்ஸ் கோர்ட்டில் தேக்க நிலை வருவதற்கெல்லாம் இதுவும் கூடுதல் காரணமாக இருக்குது. இது இன்டென்ஷனலாக பண்ணப்படும் போது அது கொலிஜியத்தினுடைய பரிந்துரைக்கு நீங்கள் ஒத்து போலங்கிறத தாண்டி நீதித்துறையை முடக்க பார்க்குறாங்கிறதுனால கண்டெம்ட் எடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஜார்க்கண்ட் அரசின் சார்பாக சட்டத்துறை செயலாளர், மத்திய அரசினுடைய கேபினெட் செயலாளரில் அங்கே இருக்கக்கூடியவருக்கு சேர்த்து மற்ற கன்சர்ன்டு மனுதாரர்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்க்கணும்னு போட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஜட்ஜி கிளியரன்ஸ் எல்லாம் ஆப்வியஸாக நமக்கு தெரியும். லா அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் தானே. நீங்கள் ஏன் அதை அங்கே சேர்க்குறீங்க அப்படின்னா, எந்த ஒரு அமைச்சரும் மோடியினுடைய உத்தரவு இல்லாமல் செய்ய மாட்டாங்கங்கிறது வெரி ஆப்வியஸ். அவருடைய கன்சர்ன்ட் இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் எந்த ஃபைலும் மூவ் ஆன் ஆகாது அப்படிங்கிறது தெரியும். இதை தாண்டி இதில் இந்த ஆக்சுவலாக இந்த கேஸ் ஃபைல் ஆனது மோடி கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்னா, சந்திரசூட் கேட்ட பிறகு தான் தெரியும். ஏன்னா அன்றைக்கி கோர்ட்டில் யார் போகிறா அப்படின்னா, நம்முடைய அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்கள் போகிறாரு. அட்டார்னி ஜெனரல் அப்படின்னும் போது அரசு வழக்கறிஞர்களுக்கெல்லாம் மேலே இந்தியாவில் எக்ஸிக்யூட்டிவ் சைடில் இருக்க டாப் மோஸ்ட் லா ஆஃபீஸர். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கு. ஜனாதிபதிக்கு ஒரு சட்ட சந்தேகம் வந்தாலும் கூட கூப்பிட்டு ஒப்பீனியன் கேட்பதற்கு, லா ஒப்பீனியன் வாங்குவதற்கானவர் அட்டார்னி ஜெனரல். அப்படின்னும் போது வெங்கட்ரமணி அவர்கள் வேறொரு விஷயமா கோர்ட்டுக்கு போகும்போது சந்திரசூட் கேட்குறாரு, கேஸ் ஃபைல் ஆகிருக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. என்ன கேஸ் அப்படின்னும் போது, நீங்கள் ஜட்ஜை கொலிஜியம் ரெக்கமெண்டேஷனை பரிந்துரை பண்ணி ஜார்க்கண்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கல, அதுக்காக உங்கள் மேலே வழக்கு ஃபைல் ஆகிருக்கு, பெட்டிஷன் வந்திருக்கு அப்படின்னும் போது, இல்லை எனக்கு தெரியல, பார்த்து என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க, ஹியரிங் இருக்கும் அப்படின்னுட்டு அவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த நிலைமைக்கு தான் வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டதே தெரியாத லெவலுக்கு அட்டார்னி ஜெனரலே இருக்காரா அப்படிங்கிறது ஒரு அந்த இடத்துல ஒரு கேள்வி தான் வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இது ரொம்ப நாளாக மோடி அரசு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளியரன்ஸ் நடக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். 2 கேஸ் ஸ்டடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே எடுத்துக்கலாம். இவங்க எந்த அளவுக்கு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கிளியர் பண்ணுறதுல உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒருவருக்கு பெயர் ஜான் சத்யன். அவர் இன்றைக்கும் மூத்த வழக்கறிஞராக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிறார். இன்னொருவர் விக்டோரியா கௌரி அவர்கள். இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பெர்மனன்ட் ஜட்ஜாக இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சது. இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டால், ஜான் சத்யன் எந்த கட்சி பின்புலமும் கட்சியோடு சேர்ந்து பெரிய லெவலுக்கு ட்ராவல் பண்ணவர் இல்லை. அவருக்கு அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், வழக்கறிஞராக இருக்கார். இந்த பக்கம் விக்டோரியா கௌரி அவர்கள் பாஜகவில் உறுப்பினராக இருக்கிறாங்க. உறுப்பினராக இருந்து பிரச்சாரங்கள் எல்லாம் அவர் ஜட்ஜாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டப்ப பாஜகவில் கலந்து கொண்டு கூட்டத்தில் பேசினா எப்படி இருக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. சிறுபான்மையினருக்கு எதிராக வெளிப்படையாக அவர் வெறுப்பை உமிழக்கூடிய, அவங்களுக்கு எதிரான பேச்சுக்களை அவங்க பேசின வீடியோக்கள் என்பது இன்றைக்கும் பொது வெளியில் சமூக வலைதளங்களில் இருக்குது. ஒரே நேரத்தில் கொலிஜியம் பரிந்துரை பண்ணுது. ஜான் சத்யன் அவர்களும் இவங்களும் உள்ளே போகிறாங்க. போகும்போது ஜான் சத்யன் அவர்களுக்கு மோடி அரசு ரிஜெக்ட் பண்ணது. என்ன காரணம்னா,
ஜான் சத்தியன் அவர்கள் அனிதா மரணத்துக்கு பிறகு நீட்டு தொடர்பாக ஒரு ஆர்டிக்கல் ஷேராக வந்திருந்ததை இவருடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாரு, ரீபோஸ்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே ஒருத்தர் போட்டதை ரீபோஸ்ட் பண்ணுறாரு. அப்போ நீட் என்கிற அரசினுடைய கொள்கை அது சார்ந்ததை அவர் விமர்சிக்கிறார், அவர் ஜட்ஜ் ஆகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். விக்டோரியா கௌரி பிஜேபியிலே இருந்து பிஜேபியினுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை முழக்கூடிய பேச்சை பேசியதற்கு அவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அவர் எலிவேட் ஆகி ஜட்ஜாக போகிறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு கிளியர் பண்ணி டெம்பரவரி ஜட்ஜாக இன்னைக்கு பர்மனன்ட் ஜட்ஜாகவே மாறிட்டாங்க. அப்போ கட்சிக்குள்ளே இருந்த ஒருவர் ஆப்வியஸ்லி அது போகக்கூடாதுன்னெலாம் இல்லை, போனாங்க, ரிசைன் பண்ணாங்க, இப்போ போயிட்டாங்க, ஜட்ஜாக இருக்காங்க. இவர் வந்த ட்வீட்டை ரீஷேர் பண்ணார், சொந்த கருத்தை கூட போடலை. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய பயஸ்ங்கிறது இருக்கு இல்லையா, கிளியர் பண்ணக்கூடிய, குறிப்பாக மோடி அரசு வந்த பிறகு இப்படியான கிளியரன்ஸில் பலவிதமான வேலைகளை தகுதித்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் எஸ் முரளிதர் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, அதையும் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவருக்கான எலிவேஷன் இருந்தது, அதையும் கொடுக்கலங்கிற சார்ஜ் இருக்கு. டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிறப்ப இரவோடு இரவாக மாற்றப்பட்ட ஒரு சம்பவம். இரவோடு இரவாக ஏன் மாற்றப்பட்டார்னா சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டில் அது தொடர்பான விஷயங்களில் போலீஸ் மேன் ஹேண்டில் பண்ணுச்சு, போராட்டக்காரர்களை மிக மோசமான முறையில் சட்டத்துக்கு விதிமீறலோட போலீஸ் அவங்களை அச்சுறுத்தினாங்கிற விஷயம் வந்தபோது இமீடியட்டாக கூப்பிட்டு அவர் அந்த நேரத்தில் விசாரிக்கிறாரு. எனக்கு ரிப்போர்ட்ஸ் வரணும், இது எப்படி நான் அலோவ் பண்ண முடியும், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, போலீஸாக நடந்துக்குங்க, சட்டத்தை அமல்படுத்த வேண்டியதான் உங்கள் விஷயம்னு கேட்டவுடன் அதுக்கு அடுத்த டேட் சொல்கிற காலகட்டத்தில் அவரை இமீடியட்டாக இரவோடு இரவாக மாற்றி அங்கிருந்து நகர்த்துறாங்கிறத பார்க்குறோம். இதே விஷயம் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜிக்கு நடந்தது. நம்முடைய பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட ஒரு கேஸு. அதில் அங்கே டேரெக்டாக மேலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பூட்டின்னு பிடிக்கிறார் கோவிட் டைமில். பிடிச்ச வேகத்துக்கு அடுத்த ஹியரிங்குள்ளே எனக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு அங்கே மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சேர்த்து அவர் ஆர்டர் கொடுத்ததும் அன்றைக்கு இரவோடு இரவாக அவர் மாற்றப்பட்டு இங்கிருந்து அவர் இதை விட கம்மியான பொசிஷனில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு நகர்த்தப்பட்டு அவர் இரவோடு இரவாக மாற்றப்பட்டு போகப்படுகிறார். அப்படின்னும் போது உங்களை கேள்வி கேட்குற ஆளெல்லாம் இப்போ நீங்கள் நகர்த்துறீங்களாங்கிற கேள்வி வருது. அப்போ உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபர்லேருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் பரிந்துரையிலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் கேம் ஆடுறீங்க என்பது பட்டவர்த்தனமாக பாஜக வந்த பிறகு இருக்குது. இதில் ஏன் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா பாஜகவுக்கு அடிப்படையில் கொலிஜியம் சிஸ்டமே விருப்பம் இல்லை. தொடர்ச்சியாக கொலிஜியத்தை காலி பண்ணணும், டைரெக்டாகவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸே எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. NCHன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, நேஷனல் இது கவுன்சில் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் கொண்டு வந்து எக்ஸாம்ஸை நடத்தி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுவோங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு. நீங்கள் கொலீஜியத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கானா இருக்குது, அங்கே ரெப்ரசன்டேஷன் இல்லையானா இல்லை, ஒபேக்னஸ் இருக்கானா இருக்குது, மூடு மந்திரமாக பல வேலைகளை பண்ணுறாங்க. ஆமாம், திரும்ப அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே குடும்பத்துக்குள்ளேயே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேலைகள் வாரிசு அரசியல் அங்கேயும் ஆப்வியஸாக வாரிசு நீதி இருக்கா அப்படின்னா இருக்கு. இவ்வளவு சந்திரசூட் அப்பாவும் தலைமை நீதிபதியாக இருந்திருக்கு, சந்திரசூட் தலைமை நீதிபதி, சந்திரசூட் பையன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஃப்சி நம்முடைய மத்திய அரசினுடைய சென்சார் டிபார்ட்மெண்ட்டுக்காக அவர் வழக்கறிஞராக நேற்று போய் அரசு தரப்பு நிறுவனத்துக்கு ஆஜராகிறார். ஆப்வியஸாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வருவாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, சீஃப் ஜஸ்டிஸ் ஆவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் 3 தலைமுறை வச்சுருக்கீங்க, இது அத்தனையும் பிரச்சனையான பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பழங்குடியின நீதிபதி கூட வர முடியாதது என்பது ஜனாதிபதியாக கூட ஆகிட்டாங்க, இன்னும் உங்களுடைய சிஸ்டம்குள்ளே வர முடியலையேங்கிறது கேள்விக்குரியது. அங்கே ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் வேணுமா, விவாதத்துக்குரியது செய்யலாம். ஆனால் இதுக்கு மாற்றாக ஒன்று பிஜேபி சொல்லுது இல்லை, அது இதை விட அபாயகரமானதுங்கிறதான் பிரச்சனை. ரொம்ப கான்சியஸாக தனக்கு இம்யூனிட்டி இருக்கிறது என்கிற காரணத்திற்காக கொலிஜியம் அமைப்பு முறையை ஒழிக்க வேண்டும் என பார்லிமெண்ட்டுக்குள்ள ஜக்தீப் தன்கர் பேசுகிறார். துணை குடியரசுத் தலைவர் திரும்ப பலமுறை ஐட்ரேட் பண்ணிட்டாரு. கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை அவர் எதிர்த்து பேசுகிறார். அடிப்படை கூறிய கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது என்ற உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக போகுது அந்த தீர்ப்பை கொடுத்து. அது தவறு. கான்ஸ்டியூஷனால் உருவாக்கப்பட்ட லெஜிஸ்லேச்சருக்கு கான்ஸ்டியூஷனுடைய பேசிக்கே மாற்ற அதிகாரம் இருக்குன்னு இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்கிறத பார்க்குறோம். ஸோ இது கான்ஷியஸாக இவங்க 2014 வந்த பிறகு அந்த NJSC கொண்டு வந்தாங்க, நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு. அதை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்டது. ஏன்னா நீங்கள் எங்கன்னா கை வச்சுக்க, ஸ்டேட்டில் வச்சுருக்கிற அக்ரிகல்ச்சரில் சட்டம் போட்டுட்டு போ, நாங்கள் அதை எடுக்க கூட மாட்டோம், ஏதாவது பண்ணிட்டு போ. எங்கள் அதிகாரத்தில் கை வச்சுன்னு போது பாஞ்சி வெகுண்டு எழுந்து தூக்கி காலி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடியது இவர்களுடைய ஆட்களாக ஏற்கனவே
அப்பாயின்மெண்ட்ஸ் எலிவேஷன் இதுலையே. ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக மதுராவில் இருக்கக்கூடிய அந்த இதை உடைக்கணும், அடுத்தது இதுக்கு போகணும் அப்படின்ட்டு பல ஞான்வாபி மசூதி இதெல்லாம் கவர் பண்ணி ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஹைகோர்ட் நீதிபதிகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்களை கூப்பிட்டு விஹெச்பி கூட்டம் நடத்தி ஆப்வியஸாக அது குறித்து குவிண்டில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பீஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு ஜட்ஜையை பிடிச்ச இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அது அவங்க பேட்டி எடுத்து எலாபரேட்டாக பண்ணும்போது எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, நான் இதில் வேணாலும் இருப்பேன் அப்படின்னு அவர் ஐ ஹாவ் த லிபர்ட்டி அப்படின்னு ரொம்ப எலாபரேட்டாக வேலை செய்ய போறேன்னு சொன்ன ஜட்ஜே இருக்காங்க. ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் நான் நிம்மதியாக ஆர்எஸ்எஸ்ல போய் என்னுடைய பணியை தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் வெளிப்படையாகவே கொண்டு போய் டைரக்ட் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே உட்கார வைப்பீங்களா அப்படிங்கிற, உங்களுக்கு சண்டிகருக்குள்ள கவர்னருக்கு ஸ்பேஸ் இருந்த காரணத்தினால எலெக்ஷன் அதிகாரியாக ஒருத்தரை போட்டிங்களே நாங்கள் பார்த்தோமே, அவரே ஓட்ட செல்லாததுன்னு குத்தினதெல்லாம் இந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போன இடம் இருக்கும் பொழுது நீதித்துறையும் கம்ப்ளீட்டாக கபலீகரம் பண்ண என்ன கேட்டால் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் நீதித்துறைக்குள்ளேயே ஒரு போலரைசேஷனை நோக்கி இவங்க நகர்த்திட்டாங்களோ என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. இப்போ இதே சந்திரசூட் வந்து என்ன ஓப்பனாக மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் பேசும்போதே சொன்னார். அதே போல் பல கேலிகள் சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் வருது அப்படிங்கிறத குறித்து அவர் பேசியிருக்காரு. பட் அதே நேரத்தில் என்ன பேசுவார் அப்படின்னா, பட் நமக்கு வந்து நம்ம ஷோல்டர்ஸ் ரொம்ப ப்ராடாக இருக்கணும் எல்லா விமர்சனத்தையும் தாங்குவதற்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போவார். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து அவருடைய வழிபாட்டு உரிமையை அவர் கடைபிடிச்சார். ஆனால் பிரதமரை வந்துட்டு போனது இப்போ அதுக்கே பல விதமான கருத்துகள் ஓய்வு பெற்ற நீதிபதியெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த மாதம் 1ஆம் தேதி ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் ஹீமா கோலி அவர்கள் அவங்க குறிப்பிடுறாங்க, ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை நீங்கள் ஜட்ஜிஷிப்பில் இருக்கிற வரைக்கும் வெளியில் காட்டவே கூடாது, உள்ளுக்குள்ளே தான் வச்சுக்கணும், சிம்பிளாக கூட நீங்கள் வெளியில் காட்டக்கூடாதுங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து மத கோயிலுக்கு போய்விட்டு இதுக்கு மேலே பறக்கிற அந்த காவி கொடி தான் அதனுடைய தர்மத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தில் ஒரு குறியீடாக ஒப்பிட்டுக்கலான்னு பேட்டி கொடுத்தாரு இதே சந்திரசூட். அதுக்கும் சேர்ந்து பிறந்தோம். உங்களுடைய நம்பிக்கைகள் என்பது வெளியில் கூட நீங்கள் காட்டுவதற்கான ஸ்பேஸ் வந்து ஜட்ஜிப்புக்கு கிடையாது. அது அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு ஒரு பயஸை சாமானியர்களுக்கு ஏற்படுத்தி விட்டால் உங்கள் மீதான நம்பிக்கை, நீதித்துறையின் மீதான நம்பிக்கை குலைந்து விடும்னு இன்னொரு ஜட்ஜி சொல்கிறாங்க. ஆப்வியஸாக அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயங்களுக்குள்ள அது வந்து டிஃப்ரெண்ட்டு ஒரே விஷயத்தை பல பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக போலரைசேஷனை நோக்கி நகர்வதற்கு அரசியல் ரீதியாக இவர்கள் தகுதித்தம் செய்வார்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கம்மிங் பேக் டு ஜார்க்கண்ட், இது கொஞ்சம் வினோதமானது தான். ஏன்னா உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பாக ஒரு வழக்கில் டென்யூரு டைம்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக கொலிஜியம் பேர் அனுப்புனா அவங்க வந்து அதை பார்த்துட்டு ரிஜெக்ஷன் காரணம் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பின பிறகு செகண்ட் டைம் இவங்க ரீஹைட்ரேட் பண்ணால் 3 to 4 வாரங்களுக்குள்ளாக அவர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு கைட்லைனை இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதுக்கு இது எதிராக இருக்கிறது என்கிற காரணத்தினால் நீங்கள் ஆப்வியஸாக இதில் நடவடிக்கை எடுக்கலாம். கண்டெம்ட் கிளைம் பண்ணுவதற்கான எல்லா வழியும் இருக்கிறது. இட் இஸ் அகைன்ஸ்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ரூலிங்னு வரும்போது அதுக்கான முகாந்திரம் அப்படிங்கிற வகையில் அவங்க நகர்த்துறாங்க. இந்த டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதை உறுதி செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறார்களோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவருடைய பாலியற்பை எல்லாம் காரணம் காட்டி இதே உச்சநீதிமன்றம் திரும்ப பரிந்துரை செய்த கொலீஜியம் பரிந்துரை செய்த ஒருத்தருக்கு ஜட்ஜ் ப்ரமோஷன் கொடுக்காமலே இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. ஐ திங்க் டெல்லி பேஸ்டு லாயர் சௌரவ் கிருபால், அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்பாலியற்பாளர், அவர் ஒரு அவர் கேயாக இருக்கார். அவருடைய பாய் ஃப்ரெண்டு வெளிநாட்டை சேர்ந்தவர். இங்கே நீங்கள் லீகல் மேரேஜ் லைட்ஸ் இல்லை, அவங்க 2 பேரும் யூனியனில் இருக்காங்கனாலும் அவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறார். அவர் வந்து பாலிருப்பு வந்து அவர் வந்து ஒரு கேங்கிறதுனால அது கொடுக்கறது அவங்க பார்ட்னர் வெளிநாட்டுக்காரர், நீங்கள் நாங்கள் ஜட்ஜாக போட முடியாதுன்னு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க மோடி கவர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் இந்த லாஜிக்குள்ள வந்து அவங்க ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருந்தாங்களேன்னா ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த வியாக்கியானங்கள் பொருந்துமா அப்படிங்கிற கேள்விங்கிற மாதிரி நீங்கள் இதன் அடிப்படையில் கவர்மெண்ட்டே டிஸ்கிரிமினேட் பண்ணலாமாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ பல விதமான குவரிஸ் ரைஸ் ஆகுது. அரசை சென்சிடைஸ்டாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேசிய மருத்துவ கவுன்சிலே அவருடைய பாலியற்பு சார்ந்து புரிதல் இல்லாமல் இருக்குது. இங்கே டிரான்ஸ் மக்களுக்கு, திருநர் மக்களுக்கானோ அல்லது எல்ஜிபிடிக்கு மக்களுக்கோ ஒரு பாலிசி இல்லைங்கிறதெல்லாம் வேறு பெரிய டிபேட். ஆனால் ஒருவருடைய பாலியற்பை காரணம் காட்டி அப்படி வர முடியுமாங்கிற கேள்வியை தான் நம்ம ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டு அமைச்சர்களாக இருந்ததுனால என்னாச்சுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் இருந்ததுனால என்ன கெட்டு போச்சு, அவங்க வந்து நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, இப்படியெல்லாம் கொஷின்ஸ் ரைஸ் ஆக வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது ஒரு 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 விதமான கேல்குலேட்டிவ் விஷயத்துக்குள்ளே தான் அவங்க
நகர்றாங்க. நீதித்துறையை முடிந்த மட்டும் இப்போ நாடு முழுக்க இவ்வளவு வழக்குகள் தேங்கியிருக்கு, நம்ம ஜட்ஜஸ்க்கு மேலே நீதித்துறையின் மீது கோவப்படுகிறோம் என்றால் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ஸை ஃபில் பண்ணாமலே அதை கிளியர் பண்ணாமலே டேபிள் மேலே வச்சுருக்கிறவங்கள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. வழக்கு வேகமாக நடக்கலன்னு நீங்கள் நீதித்துறையை பார்த்து போகிற போக்கில் கவர்மெண்ட் விமர்சிப்பீங்கன்னா அவங்க அனுப்பின ஜட்ஜஸை ஏன் நீங்கள் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ பொறுப்பு உங்களுக்கும் தானே இருக்குது. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் தான் கிளியர் பண்ணி ஃபைனல் இதை கொடுக்குது. அப்படின்னும் போது அந்த இடத்துல பொறுப்பு மோடி அரசின் மீதும் இருக்கிறது. இந்த வழக்கு பலவிதமான மிக தேவையான லீகல் குவரிஸ் எழுப்ப போது மிக நிச்சயமாக. ஏன்னா இப்போ இதில் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ரூல்ஸ்லேயே சில கரெக்ஷன்ஸை அந்த கரெக்ஷன்ஸை அவங்களே கொண்டு வர முடியும். சுப்ரீம் கோர்ட்டே கூடி கொலிஜியமே இருக்கிற எல்லா ஜட்ஜஸும் ஒரு நாள் உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபுல் மீட்டிங்கில் உட்காந்து அப்பாயின்மெண்ட் கைட்லைன்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பைண்டிங்னு சொன்னால் இது டைம் லைனை செட் பண்ண முடியும். அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. பட் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ரெண்டும் ஈக்குவலான தூண்ஸாக கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டதுனால எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சருக்குள்ளே ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் வேண்டாம்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் இது தான் தோன்றித்தனமாக தெரியும் போது நீங்கள் அதை கடிவாளை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு அது நகருது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட ஒரு ஜட்ஜி வந்து ஒரு பெண் நீதிபதிகிட்ட வந்து ரொம்ப ரக்கடாக பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது என்ன சம்பவம்? அது ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க ஒரு சம்பவம். அது வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் வேதவியாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அவருடைய ஃபர்ஸ்ட் நேமு, செகண்ட் நேம் இன்னொரு நேம் வரும். அவர் ஒரு ஜட்ஜு. ஒரு ஃபீமேல் லாயர் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. மேல் லாயருக்கும் ஃபீமேல் லாயருக்கும் சண்டை. ஏதோ ஒரு இது சம்மந்தமாக ஃபினான்ஷியல் ஃப்ராடு சம்மந்தமான கேஸ் நினைக்கிறேன். அதில் வந்து இந்த ஃபீமேல் லாயர் இன்டர்ப்ட் பண்ணி வாதாடி இருக்கும்போது அவர் அந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் இன்கம் டேக்ஸ் அசஸ்யான்னு கேட்குறாரு. இவங்க டக்குன்னு ஆமாங்கிறாங்க. உங்களை கேட்கலாமா? அவங்க லாயரை கேட்டேன். நீங்கள் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நாளைக்கு அவர் என்ன கலரில் உள்ளாட போடுவார்னு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கன்னு ஓப்பன் கோர்ட்டில் ஒரு ஹை கோர்ட்டில் சிட்டிங் ஜட்ஜி இப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு ஃபீமேல் லாயரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா இது நடந்திருக்கு. இந்த வீடியோ வெளியில் வந்ததுனால ஹை கோர்ட்டில் லைவ் எடுக்க முடியும், ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்கிறதால இது வெளியில் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இது எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்ததுங்கிற இப்போ கேள்வி வேறு. நமக்கு இது வெளியில் வந்ததுனால இப்போ தெரியுது. மகாவிஷ்ணு மேட்ரு மாதிரியே வீடியோ வெளியில் வந்ததுனால நமக்கு தெரியுது இது எப்போ நடந்தது. அப்போ அதற்கு பிறகு ஒரு ஓப்பன் கோர்ட்டுக்குள்ளே ஒரு ஃபீமேல் லாயரை அது எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ட்ராமடைஸ் பண்ணியிருக்கோம். என்ன இப்படியெல்லாம் கேட்குறாங்க? அவர் ஆக்சுவலாக கேஷுவலாக அந்த கமெண்ட்டை கேஷுவலாக கன்னடாவில் அடிக்கிறார். அது அவருடைய தாய்மொழினாலும் இது கோர்ட்டுக்குள்ளே வழக்கு விசாரணைக்குள்ளே தேவையில்லாதது முதல் விஷயம். ரெண்டாவது, இது இவ்வளவு ஆபாசமாக அருவருப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அடிக்க முடியும்? முதல்ல அங்கே ஃபீமேல் கொலிக்கு இல்லை, மேல் கொலிக்கு இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்க கூடாது. ஃபீமேல் கொலிக்குன்னும் போது அப்போ எப்படி ஒர்க் பிளேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஜெண்டர் சென்சிட்டைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. மிக அதிகமாக ஜுடிஷியரிக்கு தேவை இருக்குங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம். மிக கடுமையாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஃபீமேல் ஆக்டிவிஸ்ட்டுங்க, ஃபீமேல் லாயர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மிக கடுமையான கண்டனங்கள் பதிவு பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் சோமோட்டோவாகவே எடுத்துட்டு சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு எடுத்துட்டு வேறு வழியே இல்லை, ஜட்ஜஸ் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு அவங்களுடைய டிசிப்ளினரி விஷயங்களுக்கு கைட்லைன் ஃப்ரேம் பண்ணக்கூடிய இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கு. அதாவது டு பி ஃப்ராங்க், நீங்கள் அவர் மீது நடவடிக்கையே எடுக்கலாம். நடவடிக்கை என்ன, டைரெக்டாக எடுத்து இம்பீச்மெண்ட் அதெல்லாம் இல்லை. மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கர்நாடகா ஹைகோர்ட் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டராக இருப்பார். அவர்கிட்ட போர்ட்ஃபோலியோவே இல்லாமல் டம்மியாக எடுத்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு போகலாம். இல்லைனா ஏதாவது வடகிழக்கில் தூக்கி போட்டால் மொத்தமே 60 கேஸ் 50 கேஸ் தான் அவங்களுக்கு மாதத்துக்கே வரும். அங்கே எங்கேயாவது போட்டு வேலை இல்லாமல் வைங்க, அது வேறு மாதிரியான பனிஷ்மெண்ட்டு. நீங்கள் இதை கேஷுவலாக இதே ஜட்ஜி இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறார். ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு வைரல் ஆச்சு. நீங்கள் அப்படியே ஆட்டோவில் போனீங்க அப்படின்னா கர்நாடகா வெஸ்டர்ன் பார்டர் வரைக்கும் போகலாம். அதில் ஒரு எல்லா வரைக்கும் அது நம்ம ஊர் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மாதிரி இருக்குங்கிறாரு. முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவை பாகிஸ்தான் என்று குறிப்பிடுகிறார் ஒரு சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது கேஷுவலாக அடித்த கமெண்ட் கூட கிடையாது. வழக்கு விசாரணைக்கு நடுவில் அவர் அதை பேசுகிறாரு. அங்கே உள்ள ஏதோ ரோடு போடுறது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அர்பன் டெவலப்மெண்ட் அது வரைக்கும் கொண்டு போகணுங்கிற மாதிரியான கேஸ் அது. அதில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆட்டோ ஏறி போனீங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் தான் பெங்களூர் இருக்கும், அதுக்கப்புறம் கர்நாடகாலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குங்கிற வார்த்தை வருது. அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு சார்புத்தன்மையோடு இருக்கிற ஆளாக இருப்பீங்க, எவ்வளோ விஷமமான கமெண்ட் இதுங்கிறது இருக்கு இல்லையா? இது முழுக்க ஆணாதிக்கம் நிறைந்து ஊறி போன சக மனிதர்களாக அவர்களை பாவிக்க முடியாதவர்களுடைய ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான். ஒரு விதமான சேஃப்ரனைஸ் தன்மை ஜுடிஷியரிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு நம்ம சொல்லலாமா? உள்ளுக்குள்ளே இருந்தது வெளியில் காட்டப்பட தொடங்கி இருக்கிறது. ஒரு பெர்செப்ஷனை பற்றி கூட கவலை இல்லாமல் காட்டக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். டெல்லி ஹைகோர்ட் வந்து கெஜ்ரிவாலினுடைய வழக்கை டீல் பண்ண விதம் வேறு, சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ண விதம் வேறு.
அதே மாதிரி குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கை வந்து குஜராத்தில் வந்து நீதிமன்றங்கள் எப்படி கையாண்டுச்சு, இல்லை உச்சநீதிமன்றம் வேறு மாதிரி கையாளுது அப்படிங்கும்போது மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுகளில் சாஃப்ரனைசேஷன் ரொம்ப வேகமாக நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கே அலகாபாத் ஹைகோர்ட்டையும் குஜராத் ஹைகோர்ட்டையும் குறித்து உச்சநீதிமன்றமே கவலை தெரிவித்திருக்குது. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் குஜராத் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும், யூபி ஹைகோர்ட்டில் அலகாபாத் ஹைகோர்ட்டில் என்னதாங்க நடக்குதுன்னுட்டு பல நேரங்களில் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது. அவங்க அதுக்கு கீழே போய் கிண்டல அப்படின்னாலும் அந்த பேரை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி உங்கள் கோர்ட்டினுடைய இதில் என்னதான் நடக்குதுங்கிற கேள்வி வருது இல்லையா, தட் டாக்ஸ் வால்யூம்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் அது லோயர் லெவல் ஜுடிஷியரிக்கு வரும் பொழுது அந்த பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் வந்து ஈஸியாக அக்சசபிள்ங்கிற ஒரு இடம் இருக்கும். அது பேரலாக ட்ராவல் பண்ண வேண்டும், இன்டர்லிங்க்டாக ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம டீசெண்டாக சொல்லிக்கலாம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி.